டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆக்சிடெண்ட்டுக்கு நோ சொல்லு. இப்போவும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த போர்டோட விளக்கம் என்ன அப்படின்னா, யூ டர்ன் பண்ணக்கூடாது. பொதுவாக வட்ட வடிவத்தில் இருக்கிற போர்டுகள் எல்லாத்தையும் உத்தரவு சின்னங்கள், கட்டளை சின்னங்கள், மேண்டேட்ரி சைன்ஸ் என்று சொல்லுவோம். அதில் 2 விதமான வட்டங்கள் இருக்கும். சிகப்பு கலரில் வட்டம் போட்டிருக்கிற போர்டு நாம் எதை செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம கற்றுக் கொடுக்கும். ப்ளூ கலரில் வட்டம் போட்டிருக்கிற போர்டு கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டியதை நம்ம கற்றுக் கொடுக்கும். இப்போ இந்த இடத்துல ரெட் கலர் வட்டம் போட்டு போர்டு வச்சுருக்காங்க. அப்போ இதில் சொல்லியிருக்கிற சிக்னல் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த இடத்துல யூ டர்ன் நம்ம பண்ணக்கூடாது. ஏன் யூ டர்ன் பண்ணக்கூடாது? பக்கவாட்டு சாலை ஒன்று வந்து சேர்றதை பார்க்குறீங்க. அந்த சாலை ஒரு வழி பாதை, மேலே ஏறி வர்றவங்களுக்கு மட்டும்தான். அப்போ இந்த இடத்துல நம்ம யூ டர்ன் பண்ணி போகக்கூடாதுன்னு ரூல்ஸ் வச்சுருக்காங்கன்னா, கண்டிப்பாக நாம் இந்த இடத்துல யூ டர்ன் பண்ணக்கூடாது. இந்த இடம் வர்றதுக்கு சரியாக 50 மீட்டர் முன்னாடியே இந்த மாதிரி 2 சாலைகள் சந்திக்க போகிற இடம் அப்படின்றத நமக்கு ஒரு எச்சரிக்கை சின்னமாக வச்சு காமிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த போர்டுகளை நீங்கள் பார்க்கும்போது இதில் சொல்லப்பட்டிருக்கிற தகவல்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் நீங்கள் உங்கள் வண்டியை இயக்குனீங்கன்னா உங்கள் பயணம் இனிதான பயணமாக அமையும். பாருங்கள், இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு சிலர் அந்த ரோட்டில் யூ டர்ன் பண்ணி எதிர் திசையில் இறங்கி போகிறத, ரூல்ஸை பிரேக் பண்ணி போகிறத நீங்கள் பார்க்குறீங்க. இந்த மாதிரி போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, மேலே ஏறி வர்றவங்க ஒரு வழிப்பாதை தானே நினச்சி நல்லா வேகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எதிர்த்து போகும்போது ஒரு பெரிய விபத்து நடக்கிற கூட அது காரணமாக அமைஞ்சிடும். எனவே இனிமேல் இந்த மாதிரி போர்டுகளை ரோட்டில் பார்க்கும்போது அதில் என்ன சிக்னல் சொல்லப்பட்டிருக்கோ அந்த சிக்னலை சரியாக நீங்கள் மதித்து நடந்தீங்கன்னா உங்கள் பயணம் எப்பொழுதுமே இனிதான பயணமாக, பாதுகாப்பான பயணமாக அமையும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். இது உங்கள் ஆக்சிடெண்ட்டுக்கு நோ சொல்லு.